இப்போ பிக் பாஸ் சீசன் 9 வந்து இறுதி கட்டத்த நெருங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில இப்போ பழைய கண்டஸ்டன்ட் எல்லாரும், அதாவது எவிக்ட் ஆகி போனவங்க எல்லாருமே உள்ள வராங்க. ரீஎன்ட்ரி குடுத்து வந்துட்டுருக்காங்க. இதுல கனி, எஃப்ஜே, சுபிக்ஷா, சாண்ட்ரா, அதற்கப்புறம் கானா வினோத்னு எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பாடல்கள போட்டு யார் வரப்போறாங்க அப்படின்றத ஹவுஸ்மேட்ஸ்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அந்த நிலையில வினோத் அவர்கள் உள்ள வரும்போது, நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் சாங்க போட்டதுமே, ஹவுஸ்மேட்டு, எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாரும் இவர் தான் வரப்போறார்ன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுலயும் அரோரா அவர்கள் வினோத்த பார்த்ததுமே அவர ஓடி போய் ஹக் பண்ணி அழுது, "நான் வந்து உன்ன பிரைன் வாஷ் பண்ணிட்டேனா? பணம் எடுக்க சொல்லிட்டேனா? எல்லாரும் என்ன இப்படி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" அழ, அதுக்கு அவரு, "என்னம்மா இது? இப்படி எனக்காக சொல்றாங்களே நீ அழறியா? இதுக்கு தான் அழுகுறியா? இல்ல லட்சக்கணக்குல பணம் போயிருச்சே 15,00,000 அப்படின்னு நினைச்சு நீ அழுகுறியா?" அப்படின்னு ரொம்பவே கலாய்ச்சிருக்கிறார். ரொம்ப ஃபன்னா போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது வினோத் அவர்கள் உள்ள என்ட்ரி குடுக்கும்போதேன்னு சொல்லலாம். அவர் வெளியில வந்தபோதே, "என்னப்பா இது நாங்க உங்கள டைட்டில் வின்னர் லெவலுக்கு யோசிச்சு வச்சிருந்தோமே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு" எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு, "நான் பண்ணது சரிதான். என்னுடைய ஃபேமிலிக்கு இது தேவைப்படுதுன்னு" ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. இது சூழல்ல லாஸ்ட்டா எல்லாரும் உள்ள வந்தாலும், மிகப்பெரிய அளவுல எல்லாருமே பேசி வர்றது என்னன்னா, பார்வதி கபூர்தீன் அவர்கள பற்றி தான். அவங்க உள்ள வருவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். இருந்தாலும், அவங்க பண்ணது தப்பாவே இருந்தாலும், அவங்க போனதுக்கு அப்புறமாக டிஆர்பியா இருக்கட்டும், இல்ல லைவ் புரோகிராமா இருக்கட்டும், யாரும் அவ்வளவா பார்க்கலையே. பாரதி அவர்கள் போனதுக்கு அப்புறமாக 1 வீக் சேட்டரா இருந்தாங்க. அப்பல்லாம் எந்த லைவ்ல யாரும் அவ்வளவா பார்க்க பிடிக்காம தான் இருந்தாங்க அப்படின்னு. பார்வதி அவர்கள பிடிக்காதவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க வந்தா நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணிருவாங்க. தேவையில்லாம அவங்கள பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அதனால வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. 90 நாட்கள் இருந்து பார்வதி மற்றும் கமருதீன் இருவருமே நல்லாவே என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதிக ப்ரோமோ வெளியானது பிக் பாஸ்லயே பார்வதி அவர்களுக்கு தான் அப்படின்ற ஒரு புகழும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பொங்கல் செலிப்ரேஷன முடிச்சுட்டு, யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் குக்கு, வில்லன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? பிக் பாஸுக்குன்னு. அந்த ஒரு ஃபேமு, அந்த ஒரு பட்டத்த எல்லாருக்கும் குடுத்துட்டு, அதுக்கப்புறமாக வந்து பார்த்தோம்னா, எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 1 எவிக்ஷனோ இல்ல 2 எவிக்ஷனோ கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்க பார்வதி கபருதின எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா கூட உள்ள விடல அப்படின்னாலும், ஃபினாலேல அவங்கள வந்து ஒரு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துல உட்கார வைக்கலாமே. ஏன் உங்க ரெட் கார்ட ரிவோக் பண்ணக்கூடாதா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டு வந்துட்டுருக்காங்க. இதற்கு பிக் பாஸ்ல என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. வீட்டுக்குள்ள தான் விடல. அட்லீஸ்ட் ஃபினாலேல கலந்துக்கக்கூடாது அவங்களுக்கு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு சொல்லி வராங்க. இது நீங்க அக்செப்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதா பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. ஏன்னா யாருக்குமே 2 பேருக்கும் ஒரே ஒரு சீசன்ல வந்து இந்த மாதிரி 2 ரெட் கார்டு குடுத்து பிக் பாஸ்ல இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான் முதல் முறை. அவங்க செஞ்ச அந்த 1 நிமிஷம் தப்பு, அவங்களுடைய அந்த எல்லா 90 நாட்கள் அவங்க பண்ண எல்லா தேவைக்கும் எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேலாவது இது போல யாரும் செய்யாம இருக்கணுன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு பலரும் சொல்லி வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமருதீன், பார்வதிக்கு அக்செப்ட் பண்ணி ஃபினாலேக்குள்ள அவங்க உள்ள எடுக்குறாங்களா இல்லையான்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.